சரி, ஓகே. என்னன்னா வந்து இப்ப அதிமுகவுல வந்து தாவேகாக்கு போனவர்கள்லாம் மீண்டும் அதிமுகவுக்கு வருவதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அங்க பெரிய அளவுல மரியாதை இல்லை. மீண்டும் அதிமுகவில் உரிய மரியாதை கிடைத்தால் அவர்கள் அதிமுகவில் வருவதற்கு பரிசீலிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சு அதிமுகவில் வந்து தாவேகாக்கு போன ஒரே ஆள் செங்கோட்டையன் தான். அவருக்கு அங்க மரியாதை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா வந்து அவர் வந்து தேர்தல் பரப்புரையில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, எந்த குழுலையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மேடையில் புஷி ஆனந்த் வந்து மேலே வச்சுட்டு செங்கோட்டை முதி சின்னதா இருக்கு அப்படிங்கிறாரு. போட்டோவை பார்த்தா சின்னதா இருக்குது. இவங்க 3 நிமிஷம் பேசுறேன்னு மைக்கை பிடிச்சி என்ன வேணாலும் பேசுறானுங்க, என்ன திருமணம் வேணும் போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணாலும் அவருக்கு முன்னாடியே வந்து கலாச்சிக்கிட்டு இருக்கிறா. அப்படி செங்கோட்டை நிற்பா. இத்தனை 50 வருஷமா அரசியலில் இருக்கிறேன், அமைச்சராலாம் இருந்திருக்கிறேன், கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுக்கு 2வது அரசியலாம் ஏடிஎம்கில் இருக்கிறேன், புஷி ஆனந்துக்கும் அரசியல் தெரியல, ஆதவர்ஜுனாவுக்கும் அரசியல் தெரியல, இவங்க மத்தியில் மல்லு கட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வாய்ஸ் சத்தமாகவே நமக்கு கேட்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழல தாவை கலந்து மறுபடியும் செங்கோட்டையன் அங்கிருந்து விலகி போய் அதிமுகவுக்கு சேரப்போகிறாரா, அல்லது வந்து சசிகலா வேற ஒரு பக்கம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து தேர்தல் நிற்கத்தான் போகிறோம், யாரோட கூட்டணி அப்படின்னு கேட்டால் கூட்டணி பேசிகிட்டு இருக்கோங்கிறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்க திமுகவோட பேச வாய்ப்பு இல்லை. அதிமுகவை எதிர்த்து தான் வந்து அவங்க கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கனால அதிமுகவோடையும் பேச வாய்ப்பு இல்லை. மிச்சம் இருக்கிறது இது தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் தான். நாம் தமிழர் கட்சியில் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா தாவேக்காவோட தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோன்றுகிறது. அப்போ சசிகலா செங்கோட்டையன் தாவேக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியா அப்படிங்கிறது யோசிச்சாலே ஒரு வினோதமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து தேசிய, நம்ம நேரத்தை பேசினா தேசிய ஜனநாயக கூட்டணியோட அதிமுக கூடியிருக்கு, கூட்டணி வச்சிருக்குது, அதனால வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து சீட்டுகள்லாம் பேரம் பேசும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவை ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கா. அப்படி ஆனால் இன்னைக்கு நயனா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நம்ம கட்சியை சேர்ந்தவங்க எப்படி ஒரு 20-30 பேர் எம்எல்ஏ ஆயிடுவாங்க, யாருக்கண்டா அமைச்சராக கூட ஆகலாம் அப்படின்னு அவர் போகிற பக்கம் ஒரு விட்ட போட்டு இருக்கா. அப்படி ஆகும்போது என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் அதிமுக தாவேக்கா வட்டாரங்களில் உழவுகிறது.